எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான செய்தியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜனநாயகன் படத்தின் மூலமாக முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் சேர்ந்துட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் மீண்டும் சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதாவிடம் தியேட்டரில் பண்ண ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாரையுமே அதிர்ச்சிகரமாக்கி இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இதை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, ரொம்பவே பரபரப்பான செய்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு ஜனநாயகன் படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. ஒட்டுமொத்த தமிழர்களும் உலகம் முழுக்கவே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வெளியாகிற ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா தமிழர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வருது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நார்த் இந்தியா தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே சல்மான் கான் ஷாருக் கான் படங்களுக்கு தான் எங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் புக் ஆகும். இல்லைன்னா சவுத் இந்தியாவிலேருந்து வர படங்களில் பாகுபலி, RRR இந்த மாதிரி படங்கள்லாம் மிக பெரும் அளவுக்கு புக்ஸ் ஆகும். ஆனால் முதல் முறையாக ஒரு தமிழ் படம் ஒரு வாரத்துக்கு எல்லா தியேட்டருமே டிக்கெட் புக் ஃபுல்லாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் சல்மான் கான் ஷாருக் கான் படத்துக்கே நடந்தது கிடையாது. இத்தனைக்கும் ஜனநாயகன் ஏற்கனவே லீக்கான ஒரு படம், எங்களுக்குலாம் அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு நார்த் இந்தியா தியேட்டர் ஓனர்ஸும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு வட இந்தியாவில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத. அதே மாதிரி ஒவ்வொரு வட இந்தியர்களும் முதல்வர் விஜயை PM ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது இப்போதான் நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது புரிய வருது. இது வரைக்கும் முதல்வர் விஜயோடைய இதற்கு முன்னாடி படங்களுக்கு கூட நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு வரவேற்பு இல்லையா, ஜனநாயகன் படத்திற்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதான். நம்முடைய தமிழ் தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே லீக்கான படம், நாங்கள் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் 1.5 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து எல்லா தியேட்டர்ஸுமே புக்காக இருக்குது, எங்களுக்குலாம் அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு நம்முடைய தமிழ் தியேட்டர் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, ஜனநாயகன் படத்தை ஒரு படமாக நம்முடைய தமிழக மக்கள் பார்க்கல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தினரும் இது எங்கள் அண்ணனுடைய, இது எங்கள் தம்பி மகனுடைய கடைசி படம், இதை நாங்கள் தியேட்டரில் தான் நாங்கள் போய் பார்ப்போம்னு குடும்பமாக தியேட்டர் போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க கூட அதெல்லாம் நாங்கள் சும்மா கூட பார்ப்போம், நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டதுனால தியேட்டர் போக மாட்டோம்லாம் கிடையாது, எங்கள் அண்ணனை முன்னாடியே பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால் லீக்குடு படத்தில் பார்த்துட்டோம். ஆனால் முதல்வர் விஜய் அவருடைய கடைசி படத்தில் தியேட்டரில் தான் பார்ப்போம்னு நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முக்கியமாக இது வரைக்கும் தியேட்டருக்கே போகாத நிறைய பெண்கள், குடும்ப பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு குடும்பத்தோட ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஒட்டுமொத்த தமிழர்களுமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறாங்க நம்முடைய முதல்வருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை. இப்படி இருக்கும்போது நேயர்களே, என்னதான் சங்கீதா அவர்கள் நம்முடைய முதல்வர் விஜய்க்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்முடைய முதல்வர் விஜயும் சங்கீதா அவர்களும் முதல்ல எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜயுடைய தீவிர ரசிகையா. இப்படி தான் இவங்களுடைய ஆரம்ப கால அந்த பேச்சுங்கிறத ஆரம்பித்து, அதன் பிறகு காதல் ஆரம்பித்து, அதன் பிறகு கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சு. ஜனநாயகன் படம் முதல்வர் விஜயுடைய கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஒரு வழி அவங்களுக்கும் ரொம்பவே இருந்திருக்குதான். மனைவியா இல்லைனாலும் ஒரு அவங்களால அந்த படத்தை பார்க்காம இருக்க முடியலையா. ஜனநாயகன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கிறாங்களா. யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவங்களுடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து போயிருக்கிறாங்களா. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லார் மத்தியிலுமே தெரிய வந்திருக்குது. அதற்கும் மேலே ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தியேட்டரில் முதல்வர் விஜயோடைய அப்பா அம்மா உடனடியாக விஜய் அவர்களுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்களாம். இது சங்கீதா அவர்களுக்கே தெரியாமல் மிக பெரும் அளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்குதான். விஜய் அவர்களை பார்த்த உடனே சங்கீதா அவர்கள் கண்கள் கலங்கிட்டாங்களாம். முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் என்ன இருந்தாலும் இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசினாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, நீங்கள் ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டீங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க தியேட்டரில் பார்க்கறதுக்கு? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கன்பாஸ் தெரிவிங்க. நன்றி.